கொலையாளி அதிமுக குழப்பத்தில் எடப்பாடி. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்றுக்கு நம்ம மதுரை மாவட்டத்தை பற்றி குவாரிங்களை பற்றி போட்டுருந்தோம். அதனுடைய எதிர்வழியாக பல பல தொலைபேசி செய்திகளில் புதுக்கோட்டையிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு துரித நடவடிக்கை எடுத்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, கொலையாளி அதிமுக, கொல்லப்பட்டவரும் அதிமுக. இதுதான் சுவாரஸ்யம். குவாரியில் கொடிகட்டி பறந்த எஸ்ஆர் கூட சேகர் ரெட்டி, எஸ்ஆர்னா சேகர் ரெட்டி, அவர் தான் மணல் மாபியா குரூப்புக்கு கதாநாயகனாக இருந்தார். சாராயத்தில் எப்படி உடையார் எத்ராஜ் முதலியாரும் ராமசாமி உடையாரும் எப்படி எம்ஜிஆர் காலத்தில் சாராயத்தில் கொடிகட்டி பிறந்தாங்களோ, அந்த மாதிரி குவாரியில் கொடிகட்டி பிறந்த சேகர் ரெட்டி அவர் காலத்தில் கூட இப்படிலாம் அங்கங்கே சமூக சேவர்கள் பிரச்சனையெல்லாம் கிளப்பினாங்களோ, அவங்கள சாகடிக்கிறது, எதிர்முனையாக சாகடிக்கிறது, லாரி ஏற்றி சாகடிக்கிறது, மிரட்டுறது, இப்படி போன்ற பிரச்சனைகள் சமீப காலமாக எல்லா சமூக சேவர்களுக்கும் வருது. அதையும் துணிஞ்சு ஒரு சில பேர் களத்தில் இறங்கி வேலை பண்ணுறாங்க. இதில் அதிமுகவை சேர்ந்த ஒரு நபரும் சமூக சேவகராக இருந்திருக்காரு. அதிமுகலையும் சில பேர் இருக்காங்க. எல்லாமே அதிமுகவில் சொல்ல முடியாது. சில பேர் சமூக நலனிலே அக்கறையும் உண்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்படி அக்கறையில் இருந்த ஒருத்தர் கேள்வி கேட்டதுனால அவரை லாரி ஏற்றி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லாரி ஏற்றி க்ளோஸ் பண்ணவங்கள காவல்துறை துரிதமாக பிடிச்சது. அது துரிதமாக நடவடிக்கை எடுத்து பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி மறுப்பொருள் பதில்களை சுமத்திக்கிட்டு திமுக ஆட்சி அரசாங்கத்தின் பேரில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி தெரிகிறார். ரைட், அவர் தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரான்றது தெரியல. ஏன்னா அவருக்கு பித்தம் ரொம்ப 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 ஏறி போச்சு. விஜயோடு சேர்ந்து கூட்டணியில் ஆட்சி அமைச்சிருவோமா, ஆட்சியை கைப்பற்றிடுவோமா, இவங்களோட கூட்டணி ஆட்சியை அமைச்சு கைப்பற்றிடுவோமா அப்படின்ற கணக்கில் இருந்துக்கிட்டு என்ன நம்ம ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோன்றதையே மறந்துடுறார். அதுக்கப்புறம் தான் பத்திரிகையில் திமுககாரங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, சுட சுட அறிக்கை பதில் அறிக்கை கொடுப்பாங்க. அப்படிலாம் இருக்க சொல்ல சட்ட வல்லுநர்கள்லாம் ரொம்ப திறமையானவங்க திமுகவில் இருக்காங்க. சட்ட போராட்டத்தை சந்தித்தவங்க. கலைஞருக்கே சமாதி தரமாட்டேன்னு சொன்ன எடப்பாடி சட்ட போராட்டத்தால் சமாதியை வாங்கினார் வில்சன். அந்த மாதிரி பல சட்ட வல்லுநர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் ஏதோ அவர் தாந்தோணித்தனமாக ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கார். அது அரசியல். இல்லாதது இருக்கிறது இல்லாதது கொளுத்தி போகிறது அரசியல். ஆனால் புதுக்கோட்டை மாவட்ட திருமையும் அருகே உள்ள வெங்கல்கேரா கிராமத்தை சேர்ந்த அதிமுக ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் பாய் ஜகப்பர் அலி என்பவர் அப்பகுதியில் செயல்படும் ஆர்ஆர் குவாரிக்கு எதிராக போராடியதால் லாரி மோதி கொலை செய்யப்பட்டார். அதில் முற்றுகை குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ள கல்காடு உரிமையாளர் ராமையா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர். இவர் கல்காடு பெட்ரோல் பங்க், ஃபைனான்ஸ், ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட தொழில்களை செய்து வருகிறார். பிரபலமானவர் அந்த பகுதியில். ஆமாம், நம்ம எடப்பாடி அண்ணனுடைய புகழுக்கு துதி பாடுறவர். ஆமாம், புதுக்கோட்டை மாவட்டம்னா யாரு? விஜயபாஸ்கர் தான். விஜயபாஸ்கருக்கு ஆளினால் இருக்கிற ஒரு கட்சிக்காரங்கள இவர் ஒருத்தர். கடந்த 2020 திருமணம் தொகுதிக்கு உட்பட்ட தொலையனூர் பஞ்சாயத்து தலைவராக அதிமுக ஆதரவுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவரது குடும்பமே அதிமுக குடும்பமா. பரவாயில்ல, அதெல்லாம் இருக்க வேண்டியதுதான்.
எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மினி கிளினிக் அங்கே திறக்கப்பட்டது. அது மாதிரி பல வேலைகளை பண்ணியிருக்காரு. நிறைய 21 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு கணக்கு வழக்கில்லாத செலவு பண்ணியிருக்காரு. இப்படி அதிமுக உறுப்பினரும் துறையூர் பஞ்சாயத்து தலைவர் இந்த ராமையா தான் வெங்கூர் கிராமத்தில் சேர்ந்த அதிமுக பிரிவு செயலாளராகவும் ஜெககவம் அலியை கொலை செய்த முக்கிய குற்றவாளி. எங்க போய் அடிச்சுக்கிட்டு? ஆமா, நான் பல முறை தெலுங்கு படத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். தெலுங்கு படத்தில் தன் குடும்பத்தில் இருக்கிற மருமக கொண்டாட்டி யாரா இருந்தாலும் தான் அனுபவிக்கிற பதவிக்கு எதிராக இருந்தா பினிஷ்ட். அந்த மாதிரி தான் அதிமுக கட்சிக்காரே தமக்கு எதிர்க்க செயல்படுறாரு, நம்ம வருவாயில முட்டுக்கட்டையா இருக்காருன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க. அதிமுக கொலை செய்த அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் ராமையா அவரது மகன் உள்ளிட்ட கொலையாளிகள் அனைவரையும் விரைந்து கையில் உள்ள காவல்துறைக்கு கொலை செய்யப்பட்ட ஜெகபர் அலியை தங்கள் கட்சிக்காரர் என உரிமை கொண்டாடும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் கொலை செய்த கல் உரிமையாளரும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராமையா அவர்கள் கட்சிக்காரர் என்ற உண்மையை மறைக்க நினைக்கிறார். என்ன நீங்க அனுதாபம் இல்லை, அதிமுகனுடைய அனுதாபம் இல்லை, அதிமுக கட்சிக்காரன் ஒரு முக்கிய பிரமுகர் சமூக சேவகர் தவறு அதிமுக செய்தாலும் தவறு தான் என சுடிக்க போட்டு கேள்வி கேட்டவர். அவரை அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் கொய்து செய்ததை திசை திருப்ப தேவையின்றி விரைந்து நடவடிக்கை எடுத்த காவல்துறை மீது சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு மீதும் வீண் அவதூறுகளை செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. இது அரசியல், அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அரசியல்ல இதெல்லாம் சகஜம். ஆனா எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அவர் தான் இல்லைன்னு அவரால் சொல்ல முடியாது. விரைவில் அதை பற்றியும் வரும்.